இல்லாம ஒரு ராஜாவா இருந்திருக்காரு, மன்னரா இருந்திருக்காரு, இந்த தான் சொல்ல வேண்டியதானே. அவருக்கு நல்ல ஒரு கிரெடிட் இருந்தா என்ன பண்ணிவிட்டாங்க, பொய் சொல்வதற்கு கொஞ்சம் கூட கூசாம அடிச்சிருக்காங்க. அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்றமே, அவர் எந்த ஊர்ல மூத்தா போனா எல்லாரும் தெரியுமே, ரெக்கார்டு இருக்குமே, அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அவர் எங்கே மூத்தா போயிட்டு போறாரு, நாங்க எங்க ஒரு கபரை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தைரியமாக அவருக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நக்கீரான்னு சொல்லி ஒரு மலை அடிவாரத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய கபருன்னு போட்டிருக்காங்க. உண்மையில் அவர் மௌத்தா போனது சம்ஆன்ங்கிற இடத்துல. அவர் மன்னரா இருந்தாரு, கிரிக்காட் இருக்கு, அவர் ஆட்சியாளராக இருக்கு, ஜனாதிபதியா இருக்கும்போது மௌத்தா போறாரு. சம்ஆன்ங்கிற இடத்துல அவர் மௌத்தா போனாரு. கபர் உண்மையில இருக்கு. உண்மையில உமர் அப்துல் அசீஸ் அந்த ஊர்ல கபர் இருக்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இன்னொன்னு கூட இருந்தா இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நக்கீராங்கிற ஊர்ல கொண்டு போய் இதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர் பேர்ல அப்படி கபரை போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சாலிஹ் நபி கபர் எத்தனை இடத்துல இருக்குன்னு பாருங்க. சாலிஹ் நபியுடைய கபர் வந்து கின்சரின், அந்த ஊர் வாயில நுழைய மாட்டேங்குது. கின்சரின்ற ஒரு ஊர், வெளிநா அந்த அஜமி ஊர், அந்த ஊர்ல ஒரு மலை ஒண்ணு இருக்கலாம். அந்த மலை அடிவாரத்தில் இதான் சாலிஹ் நபியுடைய கபருன்னு போட்டு அங்க அந்த ஒட்டகத்தினுடைய காலடி மாதிரி செதுக்கி வச்சுக்கிறாங்க அந்த மலையில. இதான் அந்த சாலிஹ் நபி ஒட்டகம் நடமாடின காலடி சுவடுன்னு வேற, அதுக்கு ஒரு கதை வேற என்ன பண்ணிட்டாங்க, செதுக்கி வச்சுட்டு இதான் இங்க செதுக்கி வச்சுக்கிறாங்கல்ல ஆதம் மலைன்னு பார்த்துருக்கீங்களா இல்லையா? இலங்கையில ஒரு மலையை காட்டி இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நின்ற மலைன்னு சொல்லி பாதம் மாதிரி இருக்குது, ஒரு பாதம் 15 மாதிரி இருக்கு. அது மாதிரிலாம் செதுக்கி அது மாதிரி உண்டாக்குற பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இந்த காலத்துல ஒன்னும் உண்டாக்கி இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலை வச்சாங்களா அப்படியே அடையாளமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆதம் மலைன்னு அந்த மலைக்கு பேர். நம்ம ஆளுக்கு ஆதம் மலைன்னு சொல்லுவாங்க, அது ஆதமுடைய எதும்பாங்க. இந்துக்கள் என்ன செய்வாங்க, சிவனடி பாதம்னு சொல்லுவாங்க. அதை சிவனுடைய பாதம், நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாதம் நம்ம ஆளுக்கு அது சொந்தம் கொண்டாடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்துக்கள்லாம் இல்ல சிவனுடைய பாதம், சிவன் அங்கதான் இறங்கினாரு, அது சிவனுடைய பாதம் அப்படிம்பாங்க. புத்தர்கள் என்ன பௌத்தருடைய பாதம்ன்றாங்க. கடைசி 2 பாதம் அந்த மலையில பதிஞ்சிருக்குது. அது 3 பேர் சொந்தம் கொண்டாடுறாங்க. 3 பேர் அங்க இருக்குது. முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க, சிங்கள புத்தர்கள் இருக்கிறாங்க. புத்தர்கள் வந்து புத்தருடைய பாதம்ங்கிறாங்க, இவங்க என்ன பண்றாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம்ங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாதம் இதெல்லாம் வந்து மலையில ஒரு மனசை வச்சா பாதம் பதியுமா, அந்த இடத்துல மட்டும்தான் பதியுமோ? அவருடைய பாதம் உண்மையில பதியக்கூடிய எங்க வேண்டாலும் பதிஞ்சிருக்கணும், அப்படித்தானே இருக்கனே. அது மலையில ஒரே ஒரு இடத்துல மட்டும் இப்படி பதிஞ்சு வச்சா செஞ்சதா உண்மையில நடக்கும்போது உண்டானதா? மலையில எப்படி பாதம் பதியும்? மலையில வந்து காலை வச்சு அப்படி அச்சு விழுந்துருமா? அப்படி விழுந்தா எங்க வேண்டாலும் விழுந்திருக்கணும். எங்கன பார்த்தாலும் மலை முழுசு அப்படியே பாதமா நடந்து போன மாதிரி இருந்தா அவர் நடந்து போன அடையாளம் அப்படியே சொல்லணும். அப்படி இல்ல ஒரே ஒரு 2 இடத்துல மட்டும் செதுக்கி வச்சா செட்டப் செஞ்சிருக்கிறான், செய்ய முடியாது. அப்படி கால் அடையாளம் மாதிரி அப்படி செதுக்கி புள்ளியா வச்சு அம்மி குத்துறவனை கூட செஞ்சுட்டு போயிடுவானே. அம்மி குத்துவான், அவனை கூப்பிட்டு 2 பாதம் இருக்குதான் செதுக்கிட்டு போயிட போறான். இந்த மாதிரி பாறைகள் இப்படி பாதங்களை செதுக்கி வச்சு கொண்டு இது சீதையுடைய பாதம், ராமனுடைய பாதம் அவங்க சொல்ற மாதிரி என்ன செய்யறாங்க. கோடியக்கரை காட்டுல கூட என்ன இருக்கு, ராமனுடைய பாதம் வச்சுட்டு காட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். கொஞ்ச நாளைக்கு முந்தின இருந்தாலும் அதுல இயற்கை மாதிரி தெரிஞ்சு போயிடும். செதுக்குன்னு அன்னைக்கு வேணா தெரியும், ஒரு 3 மாசத்துக்கு புதுசு மாதிரி தெரியும். 3 மாசம் யாரு கண்ணையும் படாம மறைச்சிட்டு வைங்க, அப்புறம் 4வது மாசத்துல ரொம்ப காலத்துக்கு உள்ளது மாதிரி காட்டிவிடலாம். மழை எல்லாம் பேஞ்சு ஒரு மாதிரியா போச்சுன்னா அது இயற்கையில இந்த பாதம் பதிஞ்ச மாதிரியே செட்டப்ல தெரியும். அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, மலையில வந்து ஒட்டகத்தினுடைய அந்த தடம் இருக்கும்ல, அது அந்த காலை அப்படி பாத மாதிரி நோண்டி வச்சுக்கிட்டு இங்க பாருங்க ஒட்டகமுடைய பாதெல்லாம் பதிஞ்சிருக்குது, இதான் வந்து சாலிஹ் நபி கபரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாலிஹ் நபி கபரை வந்து கின்சரின்ங்கிற ஊர்ல அது பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி யமன் அங்க ஒரு கபரவத்துக்கு இருக்கிறது, மக்காவுல வேற இருக்குது. சாலிஹ் நபிக்கு வந்து மக்காவுல கபர் வச்சிருக்கிறாங்க, அதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து சாத் இப்னு உபாதா என்ற சஹாபிக்கு வந்து டமாஸ்கஸ்ல ஒரு கபர் இருக்கிறது, மதீனாவுல ஒரு கபர் இருக்குது. சாத் இப்னு உபாதான்னு ஒரு சஹாபி, அவருக்கு மதீனாவுலயும் கபர் இருக்குது, திமிஷ்கிலையும் கபர் இருக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த யாக்கூத் இப்னு அப்துல்லாங்கிற அந்த அறிஞர் உலகத்தை எல்லாம் சுத்தி வந்தார் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு அழகான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு, அழகான ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, பல ஊருக்கு போறாருல, இப்ப திமிஷ்குக்கு நான் போனேன், திமிஷ்குக்கு போனேன்னு சொன்னா அதுல என்ன பண்றாரு அவர் சொல்ற வரிசையா சொல்றாரு. உம்மு ஆத்திகாங்கிறவங்களுடைய கபர் இருக்கிறது, அதே மாதிரி வந்து அதுல காட்டுறாரு பிலாலுடைய கபர் இருக்கிறது, காபுல் அஹ்பாருடைய கபர் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஒரு 3 பேருக்கு கபர் போட்டு வச்சுக்கிறாங்க திமிஷ்கில. பாத்திமாவுடைய அடிமை பெண்ணா இருந்த ஃபில்லாங்கிறவங்களுடைய கபர் ஒன்று இருக்குது, அபு தர்தாவுடைய கபர் ஒன்று இருக்குது, எல்லாம் சஹாபிகள். உம்மு தர்தாவுடைய கபர் ஒன்று இருக்குது, ஃபலாலாங்கிற ஒரு சஹாபியுடைய கபர் ஒன்று இருக்குது, சஹல் இப்னு ஹல்லியாவுடைய கபர் இருக்குது, வாசிலா பின் அஸ்காவுடைய கபர் இருக்குது. ஒரு ஊர்ல உலக சஹாபாக்கள் கபர், மதீனாவுல உலக சஹாபாக்கள் கபர் இருந்தா ஓகே, வாழ்ந்த ஊர்னு ஒத்துக்கலாம். டமாஸ்கஸ்ல போய்கிட்டு இவ்வளவு சகாபாக்கள் மொத்தம் அங்க இறக்குமதி ஆன மாதிரி என்ன பண்ணிருக்காங்க,
எல்லாம் சஹாபி பெரிய போட்டுக்கிட்டு அதே மாதிரி வாசிலாவுக்கு கபர் இருக்கிறது, ஹவுஸ் இப்னு ஹவுஸ்ங்கிறவங்களுக்கு இருக்கிறது, அவனும் சஹாபி தான். உம்முல் ஹசனுக்கு வந்து கபர் இருக்கிறது, அலி இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இப்னு அப்பாஸுடைய பேரனுக்கு கபர் இருக்கிறது, சல்மான் இப்னு அலி இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இந்த பேரனுடைய மகன் கொள்ளு பேரனுக்கு அங்க கபர் இருக்கிறது, உம்முல் ஹசன் பின் அலி அலியுடைய மகள் உம்முல் ஹசனுக்கு அங்க ஒரு கபர் இருக்கிறது, ஹதீஜா பின் ஜெயின்லாபிதீன் அவங்க ஜெயின்லாபிதீன்களுடைய மகள் ஹதீஜாவுக்கு ஒரு கபர் இருக்கிறது, சக்கீனாவுக்கு இங்க ஒரு கபர் இருக்கிறது, உண்மையில் அது மதீனாவுல இருக்குது. அதே மாதிரி முகமது இப்னு உமர் இப்னு அலி இப்னு அபி தாலிப் அவங்களுக்கு அவங்க கபர் அங்க வச்சிருக்காங்க, உய்சுல் கர்னி கபர் வச்சிருக்காங்க. இப்படி வரிசை அந்த கபர் எல்லாம் போட்டு சொல்றாரு. இது எல்லாமே கட்டுக்கதையா தெரியுது. இவங்க வச்சுக்கிற இந்த கபரையும் இந்த எண்ணிக்கையும் வச்சு பார்த்தோம்னு சொன்னா பார்த்தாலே தெரியுது எல்லாம் பொய். இவ்வளவு பேரை கொண்டாந்து அடக்கி விட்டாங்க ஒரு ஊர்ல. இது மாதிரியான ஒரு கொத்து கொத்தாக சகாபாக்கள் அடங்கப்படுற அளவுக்கு உள்ள ஒரு ஊரோ அதுக்கு ஒரு ரீசனோ அதுக்குரிய வரலாற்று சான்று கூட கிடையாதுன்னு சொல்லி அந்த சுத்தி பார்த்தாரு பாருங்களேன். அவர் சொல்றாரு எல்லாமே வந்து இவங்க எல்லாரும் மதீனாவுல இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன அவ்வளவு பேரையும் வாட்சிட்டு சொல்றாரு. தல்லத் அலைஹில் அக்பார் ஆதாரப்பூர்வமான செய்திகளால் நிரூபணமாக இருக்கிறது. அன்ன அக்ஸர ஹாவுலாயி பில் மதீனத்தி மஷூரத்துன் குபூருஹும் ஹுனாக. இன்னைக்கு வரைக்கும் மதீனாவில் இவங்களுடைய கபர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பெயர் பட்டியல் வாசிட்டு அவர் சொல்றாரு, இவ்வளவு பேருடைய கபர்கள் அதிகமான பேருடைய கபர்கள் மதீனாவில் இருந்து கொண்டு இருக்க இவங்களுக்கு எல்லாம் இங்க ஒரு கபர் போட்டிருக்கிறாங்க. மதீனாவில் இல்லாத கூட பரவாயில்லை. இந்த பேர் உள்ளவர்களுடைய வரிசைய பட்டியல் போட்டு சொல்றாரு. அது ஒரு 30க்கு மேல சொல்றாரு. 30க்கு மேற்பட்ட சகாபாக்கள் பட்டியலை போட்டுட்டு இவ்வளவு கபர் ஒரு இடத்துல கொண்டு வச்சு காட்டுறாங்க, சகாபாக்கள் காட்டுறாங்க. இதுல அதிகமான பேருடைய கபர்கள் வந்து மதீனாவுல இப்பவும் ப்ரூஃப் ஆதாரப்பூர்வமா இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பார்த்து கொண்டு அப்ப இருந்திருக்கு. இப்ப அடையாளம் எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்ப அடையாளம் இருந்திருக்கு, பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது பொய்யா சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த கபரின் பெயரால் வந்து நிறைய கட்டுக்கதைகளை உண்டாக்கி இருக்கிறார்கள். இதுல வந்து ரொம்ப முக்கியமான இந்த கபர் மேட்டர்ல ஒண்ணு என்னன்னு கேட்டா, ஹுசைன் ரலியல்லாஹு மட்டும் அவருக்கு தலை வேற உடல் வேறையா பிரிச்சு விட்டாங்கல்ல, அதனால அவருக்கு மட்டும் 2 கபர் இருக்குது. தலைக்கு ஒரு கபரு, அவருடைய உடம்புக்கு ஒரு கபர். இந்த உடம்பு வந்து கர்பலாவில் அடக்கம் செய்யப்பட்டதுல மாற்றுக்கிறது கிடையாது. கர்பலாவில் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட உடனே அந்த பாடியை எங்கேயும் எடுத்துட்டு போலவங்க அங்கே போட்டுறாங்க. நான் கொலை செஞ்சுட்டேன்னு காட்டுவதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு ஜியாதுங்கிறவன் அந்த ஹுசைனுடைய தலையை மட்டும் கொண்டு போறாங்க. இந்த பாருங்க கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி ஈராக்குக்கு என்ன செய்யறாங்க, அந்த தலையை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த தலை வந்து கர்பலாவில் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரில கூட அது சம்பந்தமான ஹதீஸ் இருக்கிறது. புகாரில கூட என்ன வருதுன்னா அவருடைய தலையை வந்து தனியா எடுத்துக்கிட்டு போய் அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க, கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து புகாரில என்ன வருதுன்னா 3748 3748 புகாரில 3748 என்ன இருக்குன்னு கேட்டா அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை வந்து தனியா எடுத்துக்கொண்டு அப்ப அங்க கவர்னராக இருந்த அதிகாரியாக இருந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத்ட்ட ஒரு தட்டில் வச்சு கொண்டு வர்றாங்க. இந்த பார் அவரை காலி பண்ணிட்டோம், அவர் யுத்தத்தினால கொல்லப்பட்டிருக்கிறாரு, ஆட்சியில் உள்ளவர்கள் அவரை கொண்டு விட்டாங்க. அப்ப கொலை செஞ்சதுக்கு அடையாளமா என்ன செய்யணும், அதை கொண்டே காட்டணும் இல்லையா? போட்டா அதுக்கு வீடியோலாம் எடுத்து காட்ட தூக்கிட்டு காட்ட முடியும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஆளை உடம்பு அங்க போட்டுவிட்டு தலையை மட்டும் தனியா கொண்டு வந்து அப்துல்லா இப்னு ஜியாத்ட்ட கொண்டு வந்த உடனே அவன் ஒரு கையில குச்சி வச்சுட்டு குத்தி குத்தி பாக்குறான் என்று இதை வந்து அனஸ் ரலியல்லாஹு சொல்லி இது வந்து புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப வந்து ஈராக்குக்கு அவரை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, ஈராக்குக்கு அவருடைய தலையை கொண்டு வந்துட்டாங்க என்பதுக்கு ஆதாரம் இருக்கிறது. கர்பலாங்கிற இடத்துல, ஈராக்னா பக்தாத், அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. உடம்பு கர்பலாவில் இருக்குது. அப்ப தலை அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, அது வரைக்கும் நமக்கு கிடைக்கிறது. இந்த தலை எங்க அடக்கம் செய்யப்பட்டுச்சு? இந்த தலையை கொண்டு வரும் பொழுது அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் தானே சொல்றாங்க, அப்துல்லா இப்னு ஜியாத்ட்ட வந்து இந்த ஒரு தலையை கொண்டு வந்தாங்க. அப்படி அனஸ் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அனஸ் வசித்தது வந்து ஈராக்ல தான் இருக்கிறார், ஈராக்கில் இருக்கிறார். இது வரைக்கும் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. அப்ப ஆனா இவங்க என்ன பண்றாங்க என்று கேட்டா, ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை வந்து இதுல அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. எங்க ஈஜிப்ட்ல வச்சுக்கிறாங்க. ஹுசைன் ஈஜிப்ட் கொண்டு வரதுக்கு வேலையே இல்லை. எப்படி எழுதி வச்சுக்கிறாங்க என்று கேட்டா, கர்பலாவுல உடம்பு இருக்குதான், தலை எங்க இருக்குன்னு கேட்டா ஈஜிப்ட்ல வந்து ஹுசைனுடைய தலை அடக்கம் செய்யப்பட்ட இடம், தலை தனியா அடக்கி இருக்கிறாங்க, உடம்பு தனியா அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய தலை இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி வச்சிருக்கிறாங்க. அது எங்க இருக்குன்னு கேட்டா அந்த தலையுடைய கதையை